ஹாய், நீங்கள் நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்களா? ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் நியூஸை ஓவர் ஸ்பெக்குலேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது அந்த நியூஸை மட்டுமே சார்ந்து ஒரு பிக் பொசிஷன் என்டர் ஆகக்கூடாது. ஏன்னு கேட்குறீங்களா? நியூஸ் பார்த்து நீங்கள் எடுத்த ஏதாவது ஒரு ட்ரேடில் ஸ்லிப்பேஜ்னால் 50% கேபிட்டல் லாஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடில் ஹை ஸ்ப்ரெட்னால் ப்ரைஸ் ஃப்ளஷ் ஆகி 100 பாயிண்ட்ஸ் உங்களோட டைரக்ஷனில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நியூஸுங்கிறது எப்போவுமே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட ஆர்டர்ஸை பிஹைண்டில் ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ புயலுக்கு பின்னே அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டஸ்ட்டை செட்டில் ஆக விட்டுட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஆக்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். நியூஸ் வச்சு மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எகெயின் சொல்கிறேன், நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நாட் அன் எக்கனாமிஸ்ட். உங்களால் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் உங்கள் கேபிட்டலை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.